பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து வேட்டை அம்பாறையில் முன்னெடுப்பு. பூநகரி பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை. பாதாள உலக கும்பலுடன் நெருங்கிய தொடர்பில் சிறை அதிகாரிகள், தீவிர கண்காணிப்பில் புலனாய்வுத்துறை. முன்னாள் போராளிகள் அரசியல்மயப்பட வேண்டும், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் அழைப்பு. வடக்கின் சீரற்ற ஆசிரிய வள பரவலாக்கம், ரவிகரன் எம்பி பிரதமருக்கு கடிதம். இந்தியா மௌனம் கலைக்க வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து. சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும், அதற்கான வரைவு ஏப்ரலில் வெளியாகும், அமைச்சர் கசன நாணயக்காரர். லண்டனில் நாமல் ராஜபக்சவின் உரை, ஆக்ஸ்போர்ட் யூனியனின் முடிவு. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்பில் அமெரிக்கா வழங்கிய தகவல், கம்மன்பில பகிரங்கம். தமிழ் தேசிய இனம் இன்று பெருமளவு சீரழிவுக்கு உள்ளாகியுள்ளதாக அரசு அறிவியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அத்தோடு இன்றைய சூழலில் தமிழ் தேசிய இனத்தை 100% மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டமானது இன்று எதிரிகளால் முற்றுமுழுதாக வெற்றி கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதனை நாம் மீறி வெற்றி கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA வழங்கிய உதவியே தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய பிரபாத் கமன்பில தெரிவித்தார். இணையதளம் ஒன்றுக்கு பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா இறுதிப்போர் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஈழப்போரின் இறுதி தருவாயின் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவி செய்தன. ஏனென்றால் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என நம்பினர். இந்தோனேசியாவுக்கு அருகில் கடற்பரப்பில் இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலை தொடர்பில் இலங்கைக்கு தகவல்கள் வழங்கப்பட்டது அமெரிக்காவினால். அதை அளித்த பின்னரே விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதுவே தோல்விக்கு வழிவகுத்தது என நினைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலிருந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் எனும் புதிய சட்டத்தையும் நீக்க கோரி வடக்கு கிழக்கு தமிழக ஆயகமெங்கும் கையெழுத்து சேகரிக்கின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் தம்புவில் மத்திய சந்தைக்கு முன்பாகவும் கையெழுத்து சேகரிக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து சேகரிக்கும் பணியானது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி, மனித உரிமை செயற்பாட்டு தாமோதரம் பிரதீபன், சமூக செயற்பாட்டாளர் துரையப்பா காந்தன், டெலோபின் மாவட்ட பொறுப்பாளர், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், மதகுருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்து உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த பணியினை முன்னெடுத்தனர். இந்த 2 சட்டங்களும் நமக்கு தேவையில்லை என பல பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து கையெழுத்திடுவதையும் அங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் யூனியனும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ள இருந்த உரை நிகழ்ச்சியை தமிழ் மாநில அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து ரத்து செய்துள்ளது. இதற்கு முன்பே கேம்பிரிட்ஜ் யூனியன் நிர்வாகம் நாமல் ராஜபக்சவின் திட்டமிட்ட வருகையை சில நாட்களுக்கு முன் ரத்து செய்திருந்தது. நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. அதே போன்று கேம்பிரிட்ஜிலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் பல ஐக்கிய ராஜ்ய பல்கலைக்கழகங்களின் தமிழ் மாணவ அமைப்புகள் விமர்சனங்களை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டது. சமூக வலைதளம் ஒன்றில் வெளியிட்ட அறிக்கைகளில் நாமல் ராஜபக்சவை அழைப்பது, பொதுமக்கள் பாதுகாப்பு பகுதி மற்றும் மருத்துவமனை மீது திட்டமிட்டே குண்டுவீச்சு புறக்கணிப்பதாகும், போர் ஆயுதமாக அமைப்பு சார்ந்த பாலியல் வன்முறை பயன்படுத்தப்பட்டது, 10,000கணக்கானோர் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் போன்ற குற்றச்சாட்டுகளை உதாசீனப்படுத்துவதாகும் என தமிழ் அமைப்புகள் தெரிவித்தனர். மேலும் நிலங்களில் தொடர்ச்சியான இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் கலாச்சார நினைவு அளிப்பு குறித்தும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த குற்றச்சாட்டுகள் 26 ஆண்டுகள் நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதி கட்டத்தை சார்ந்தவை. போர்க்கால முறைகளுக்கு பொறுப்பேற்று மற்றும் நீதிக்கான தமிழ் ஆதரவு அமைப்புகள் சர்வதேச அளவில் தொடர்ந்து போராடி வருகிறது. புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தமிழ் மாணவ சங்கங்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக தன்னுடைய லண்டன் பயணத்தை மேற்கொண்டார். லண்டன் பௌத்த விகாரையின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அவர் தனது பயணத்தை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இடையில் புலம்பெயர் அமைப்பு மற்றும் தமிழ் மாணவ சங்கங்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லண்டனுக்கு உத்தியோகபூர்வமாக சென்றடைந்தார். லண்டன் பௌத்த விகாரையின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவர் தனது பயணத்தை தொடங்கிய நிலையில் பிரித்தானியாவின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த விசேட உரை பாதுகாப்பு காரணம் மற்றும் தமிழ் அமைப்புகளின் தொடர் போராட்ட அச்சுறுத்தல் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கேம்பிரிட்ஜ் யூனியன் தற்போதைய சூழலில் இருதரப்பு சமநிலை விவாதத்தை முன்னெடுப்பது சாத்தியமில்லை என தெரிவித்தது. கேம்பிரிட்ஜ் நிகழ்வு ரத்தான போதிலும் திட்டமிட்டபடி ஆக்ஸ்போர்ட் யூனியனில் அவர் ஆற்றவிருக்கும் முறையும் லண்டனில் வசிக்கும் இலங்கை சமூகத்துடனான சந்திப்புகளும் நடைபெறும் என எதிர்பார்க்கின்ற நிலையில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் பங்கு பெறும் நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக நடவடிக்கைகளுக்காக காவலில் உள்ள சந்தேக நபர்களுடன் நட்புறவை பேணும் சிறை அதிகாரிகள் மீது புலனாய்வு அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளனர். சந்தேக நபர்களை போலீசார் சட்டத்தின்படி விசாரிக்கும் போது முக்கியமான தகவல்கள் வெளியாவதை தடுக்க சில சிறை அதிகாரிகள் பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தக்கூடும் என போலீசார் கூறுகின்றனர். சில பாதாள உலக குற்றவாளிகளுக்கு தொலைபேசி வசதி மற்றும் உணவு, பான வசதிகள், மதுபான வசதி போன்ற வழங்கும் பல சிறை அதிகாரிகள் பற்றிய தகவல்கள் முன்னர் வெளியாகியது. இருப்பினும் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளிகள் மீது போலீஸ் மற்றும் சிறை புலனாய்வுகள் பிரிவு மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளது. கடல் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட அதிநவீன LED மின் விளக்குகளை பயன்படுத்தி கணவாய் பிடிக்கும் முறையினால் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கடற்தொழிலாளர்கள் உயிர்காப்பு வங்கிகள் வழங்கும் நிகழ்வு அவர்கள் எதிர்நோக்கும் சமகால பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் 2 மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 16 கடற்தொழிலாளர் சங்கங்களைச் சேர்ந்த 584 கடற்தொழிலாளர்களுக்கு குறித்த உயிர்காப்பு வங்கிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் சமகாலத்தில் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக அத்துமீறி எழுப்பும் அடிப்படைகளால் தமது அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் விலைகள் அகற்றப்படுவதோடு நீண்ட காலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் மீன்வளம் குறைந்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் விலைகள் அறுக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். செயற்பாட்டால் கடல் வளம் சிதைக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்று வெறும் கையுடன் வீடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். மேலும் எல்லை தாண்டிய கடற்தொழிலும் கம்பம் கட்டும் முறையை பயன்படுத்தி கடற்தொழில் ஈடுபடுவதாலும் தேவையற்ற இடர்பாடுகளையும் அச்சுறுத்தல்களையும் தாம் எதிர்கொள்வதாக தெரிவித்ததோடு இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினரிடம் வினயமாக கேட்டுக்கொண்டனர். பூநகரி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பூநகரி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் கடற்தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் நிலவும் சமச்சீரற்ற ஆசிரியர் பெரம்பலால் பாதிக்கப்பட்டுள்ள வன்னி மாவட்ட மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பிரதமருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார். பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எழுதியுள்ள கடிதம் மாணவர்கள் பாதிக்கப்படும் விடயங்கள் குறிப்பிட்டு அதற்கான தீர்வுகளையும் கோரிக்கைகளையும் எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது கடந்த 2026/2/17 அன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் எம்மால் முன்வைக்கப்பட்ட வன்னி பெருநில பரப்பின் கல்விசார் குறைபாடுகள் தொடர்பு நடவடிக்கைக்குரியது. பட்டதாரிகள் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பில் கல்வி அமைச்சினால் கடந்த 2026/2 அன்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. இலங்கை முழுவதும் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை தீர்க்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பாரிய அளவிலான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முயற்சிக்கு வன்னி தேர்தல் மாவட்டத்தை பார்க்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். எனினும் குறித்த ஆட்சேர்ப்பு செயல்முறையில் வன்னி மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் கர்நாடக சங்கீதம், இந்து நாகரிக பாடங்களுக்குரிய ஆசிரியர் பற்றாக்குறை உரிய முறையில் கருத்தில் கொள்ளப்படாமை குறித்து தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்து நாகரிக பாடத்தில் வடமாகாணத்தில் 75% ஆசிரியர்களை காணப்படுவதாக வடமாகாண கல்வி திணைக்களம் புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த பற்றாக்குறை வன்னி பிராந்தியத்தில் உள்ள 6 கல்வி வலயங்களில் மேலும் பின்னடைவான பற்றாக்குறையை காட்டுகிறது. குறிப்பாக மடு 40%, முல்லைத்தீவு மற்றும் துணுக்கா 80% பதிவுகளின் அடிப்படையில் வடமாகாணத்தில் 32 ஆசிரியர்கள் இந்து நாகரிக பாடத்தில் பற்றாக்குறையாக காணப்படுகின்றனர். மேலும் கர்நாடக சங்கீத பாடத்தில் வடமாகாணத்தில் ஆசிரியர்கள் மிகையாக உள்ள போதும் சில ஆண்டுகளாக வன்னி மாவட்டத்தில் உள்ள 6 கல்வி வலயங்களில் மேற்படி பாடத்துக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. மடு 38%, வவுனியா வடக்கு 43%, யாழ்ப்பாணத்தில் மேற்படி பாடத்துக்கு 81 ஆசிரியர்கள் மிகையாக உள்ள போதும் வன்னி மாவட்டத்தில் 46 ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மேற்படி பாடத்துக்கு மிகையாக உள்ள ஆசிரியர்கள் ஆரம்ப கல்வியை கற்பிப்பதற்கு வழிபடுத்துவதையும் அறிய முடிகிறது. இந்த நிலையில் வன்னி பிராந்தியத்தில் உள்ள பிள்ளைகள் மேற்படி பாடத்தை கற்பதற்கு ஆசிரியர்கள் இன்றி
கர்நாடக சங்கீத பாடத்தை அழகியல் பாடங்களில் தெரிய இயலாத நிலையில் உள்ளனர். எனவே வடமாகாணத்தில் நிலவும் சமச்சீரற்ற ஆசிரியர் பெரம்பலால் பாதிக்கப்பட்டுள்ள வன்னி மாவட்ட மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்கும் வகையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காணப்படும் கர்நாடக சங்கீத ஆசிரியர் பற்றாக்குறைக்கு வடமாகாணம் முழுவதும் காணப்படும் இந்து நாகரிக ஆசிரியர் பற்றாக்குறைக்கும் போதுமான ஆசிரியர் வளத்தை வழங்குவதற்கான பொருத்தமான மற்றும் விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போராளிகள் அரசியல்மயப்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாட்டில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவருமான வேந்தன் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து இயக்கங்களும் அரசியல்மயப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்களுக்கான அடக்குமுறைகள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வந்தது. அதேபோல் 12,000க்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் வடக்கு கிழக்கு முழுவதும் காணப்படுகின்றனர். ஆனாலும் அவர்கள் இன்னும் பல அரசியல் அடக்குமுறைகள் மற்றும் புலனாய்வு துறையினரின் பின்தொடர் தன்மைகள் தொடர்ந்து கொண்டுள்ளது. இதனை நிறைவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒன்றிணைந்து தமக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை முழுமையாக தந்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகும். பல கட்சிகள் பல முன்னாள் போராளிகள் இருந்தாலும் அவர்கள் இன்னொருவருக்கான அரசியல் அங்கீகாரத்துக்காக செயற்பட்டு வருகின்றனர். இந்த நிகழ்காலத்தில் ஆயுதமேந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரே தெரிவாக காணப்படுகின்றது. ஆனால் அனைத்து புனர்வாழ்வு பெற்ற போராளிகளும் ஓரணியில் திரண்டு தமக்கான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய விஜயத்தின் போது 13வது திருத்தம் அல்லது அதிகார பகிர்வு குறித்து பேசப்படவில்லை என ஜேவிபி கூறுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது என தெரியவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் எதுவும் பேசவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டார். இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்துரைத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூற்று தொடர்பில் தனது சந்தேகத்தை வெளியிட்டார். இலங்கை அரசின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது இந்தியா இந்த விடயங்கள் குறித்து அழுத்தமாகவோ அல்லது மேலோட்டமாகவோ தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இம்முறை இது பற்றி பேசப்படவில்லை என டில்வின் சில்வா கூறுவது இந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பில் இந்தியாவை தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அப்பால் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டிய கட்டுப்பாட்டு அரசுக்கு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த தேர்தலை உடனடியாக நடாத்துவதற்கான பொறுப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்துக்கான வரைவு எதிர்வரும் ஏப்ரலில் வெளியிடப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்தார். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் விவரிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த விடயம் சம்பந்தமாக மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் குற்றவியல் வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீன வழக்கு தொடுநர் என்னும் புதிய கட்டமைப்பு உருவாக்குவதற்கான ஆரம்ப வரைவு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும். சட்டமா அதிபர் தனது தற்போதைய பணிகளை தொடர்பார். அதில் எவ்விதமான பிரச்சனைகளும் இருக்காது எனினும் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு ஒரு சுயாதீன நிறுவனம் உருவாக்கப்படும். அந்த சுயாதீன வழக்கு தொடுநர் அரசாங்கத்தின் கொள்கைகளால் அன்றி சாட்சியங்கள் மற்றும் சட்ட ரீதியான காரணிகளால் மட்டும் வழிநடத்தப்படுவார் என தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெசந்த கோதாகூட தலைமையில் குழு ஒன்று சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதி சேவை ஆணைக்குழு ஆகியவற்றுடன் இணைந்து குறித்த கட்டமைப்புக்கான அதிகாரங்கள் தொடர்பிலான ஆய்வுகளும் ஆலோசனைகளும் நடாத்தப்படுகின்றன. கட்டமைப்புக்கான ஏப்ரல் மாதம் வரை தயாரானதும் அது பொதுமக்களின் கருத்துக்களுக்கு முன்வைக்கப்படும் என தெரிவித்தார்.